கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம். வேதாகமத்திலே ஏசாயாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவானவர் பிறப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னமாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு குமாரன் பிறக்கிறார், அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். இந்த வருகிறதான வருஷங்களிலே ஆண்டவர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையாயிருக்கிறார். இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆவியானவருடைய பலன் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாய் கிரியை நடப்பிக்க போகிறது. அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக இடைவெள போகிறது. அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலே வேதனையோடு, துயரத்தோடு, கஷ்டத்தோடு, தொல்லையோடு, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வாழ்க்கையில ஒரு வெறுப்போடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இயேசுவானவர் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். தேவ ஆவியானவருடைய கரங்கள் நம்மோடு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இனிய கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்துவதோடு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்தான், கர்த்தராகிய இயேசு நம்மோட இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு நம் வீட்டிலே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு நம் பிள்ளைகளோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு நம் குடும்பத்தோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பிறக்கும் இந்த நாட்களை ஞாபகப்படுத்துகிற வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்களோடு இருப்பதாக இனிய நத்தார் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.